வாழ்ந்துடாதீங்க. இந்த பூமியில இருந்து உங்களை ரட்சிக்கத்தான் இந்த இயேசு அந்த ஒரு ஆக்சிஸா, அந்த ஒரு பாஸ்போர்ட்டா, இல்ல அந்த ஒரு காரியமா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். எந்த ஒரு மனுஷனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளி நம்ம மேல அன்பு கொடுத்திருக்கிறார். இப்ப அவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு, ஒரே ஒரு அன்பு எனக்கு கிடைக்காதா, ஒரே ஒரு அன்பு எனக்கு கிடைக்காதா, இந்த அன்பு என்கிட்ட வந்து சேராதா? ஆமென். ஆமென். நீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். எந்த சூழ்நிலைக்கு நீங்க நின்று தைரியமா சொல்லணும், கிறிஸ்து எனக்காக கொடுக்கப்பட்டார், கிறிஸ்து எனக்காக இருக்கார், என்னை விட்டு விலகாத என் ஆண்டவர். கைத்தடி சொல்லுங்க, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். கைத்தட்டி மலைகள் கையை மேல கட்டி சொல்லுங்க. பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனால், கையை மேல கட்டி சொன்ன பர்வதங்கள் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோனுக்கு இருந்த ஸ்பெஷல் என்ன தெரியுமா? உலகத்திலேயே அவர் அளவுக்கு யோசிக்கிற கெப்பாசிட்டி யாருக்குமே, வயசு சின்னதுதான், கெப்பாசிட்டி பெருசு. ஆமென். தாவீதுக்கு கிட்டத்தட்ட 17 கொண்டாடிங்க. எத்தனை? இப்ப நாம உடனே ஏதாவது பிளான் பண்ணிடாதீங்க, நம்ம பிரச்சனை ஆயிரும். தெரியும். நல்லா பாருங்க, 17 கொண்டாடிகள் இருந்தாலும் 17 கொண்டாடிகள்லயும் இவர் அந்த கொண்டாடிகள்ல ஏதோ ஒருத்தவங்களுக்கு பிறந்து அதுல 4வது பிள்ளை. ஒரு ராஜாவுக்கு அடுத்து ராஜாவா வரணும்னா அதுக்கு என்ன வேணும்னா மூத்த மகனா யாருக்கு கிடைக்கணும்? ராஜா இது இப்ப தாவீது ராஜா. இப்ப இவர் எத்தனையோ மனைவிகள் இருக்காங்க, எத்தனையோ இதுல கிடைக்கணும். ஆனா கர்த்தர் அவருக்கு கிருபை அழைச்சிருந்தார், சாலமோனுக்கு கிருபை கொடுத்திருந்தார். 4வது பிள்ளை எல்லாம் பிரச்சனை இல்லை, யார் கூட கர்த்தர் இருக்கிறாரோ அவன் அந்த ஏரியாக்கு ராஜா. புரிஞ்சாலும் சோத்திரம், புரியடியும் சோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெபிச்சு சொல்றேன், கர்த்தர்ட்ட கேட்கும்போது சொன்னாரு, நீ யாருன்றது முக்கியம் இல்ல, நான் யாருன்னு நீ புரிஞ்சுக்கிறது தான் உன் வாழ்க்கை முக்கியம். நீ யாருன்றது முக்கியம் இல்ல, உனக்குள்ள என் தேவனுடைய வார்த்தையும் எந்த அளவு ஆழமா 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 உங்களுக்குள்ள கொண்டு போகுதுன்றதா முக்கியம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையோட மேன்மை எதுன்னு கேட்டா, உங்க வாழ்க்கையோட மேன்மை எதுன்னு கேட்டா நீங்க சொல்லலாம் பணம், காசு, இந்த சூழ்நிலை. ஆனா என்ன கேட்டா, இல்ல உண்மையான பரிசுத்தவான்களை நீங்க பார்த்து கேட்பீங்க. நாம சொல்லுவாங்க அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தை இல்லைன்னா நான் படிச்சிருக்கவே மாட்டேன். 6 மாசம் குழந்தையில என்னை கையில தூக்கிட்டு இருந்த பாட்டி தான் இருக்கிறாங்க. உடம்பு ஃபுல்லா போட்டு போனா ரத்தமா ஃபுல்லா மூச்சு இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லி தூக்கிட்டு போனாங்க நினைக்கிறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் கையில பிடிச்சு சொன்னாராம், என் புள்ள பேரன் உயிரோட இருக்கானு. நன்றி சொல்ல எடுத்து பார்த்திருக்காங்க, ஆள் இல்லை. ஆமென். நம்மளை பிழைச்சிருக்க வச்சிருக்கிறது அவருடைய வார்த்தைன்னு நம்புறவங்க தலைக்கு மேல கை தட்டி கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ண பார்க்கலாம். சோத்திரத்தால இந்த இடத்த கிருபையினால நிரப்ப பார்க்கலாம். ஒரு விஷயம், கர்த்தருடைய கிருபை உங்க மேல மையமாய் இருக்கட்டும். கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். கர்த்தருடைய கிருபை இந்த நாள்ல உங்களுக்கு கிடைக்கட்டும், கிடைக்கட்டும், கிடைக்கட்டும். ரகதக 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 நீகபாலா செத்தே நிகடக தூர பனாக்கரே மயாத்துரோ. இயேசுவின் நாமத்தினால ஒரு கிருபை பிள்ளைங்க மேல இறங்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீதிமொழிகள் 8வது அதிகாரம் அதுல கடைசி வசனம் பாருங்க. சாலமோனுக்கு அவ்வளவு பெரிய, யாருக்குமே கொடுக்காத ஞானம் கொடுத்திருந்தாலும் சாலமோன் கிட்ட ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு. 8 கடைசி, நீதிமொழிகள் 8 கடைசி. எல்லாரையும் கூட சத்தமா வாசிப்பீங்களா? எல்லாருமே அதை வாசிக்கலாம் பார்க்கலாம். எல்லாருக்குமே கேட்கணும். நல்லா கவனிங்க தம்பி, யாருமே சத்தம் போட்டுறக்கூடாது.
சரி எல்லாரும் வாசிக்கலாம். பைபிள் இருக்க மட்டும் கொஞ்சம் சத்தமா வாசிக்க பார்க்கலாம். அது மட்டும். ஓகே ஓகே. இந்த வசனம், இந்த தீர்க்கதரிசனம் யாருக்கு சொல்லப்பட்டுச்சு? சாலமோனுக்கு. ஆமென். அவருக்கு விரோதமா அவர் என்ன பாவம் செஞ்சிட்டாரு? ராஜாவா இருந்தாலும் ராஜாக்கு இவர் ராஜாவா வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ராஜா இடம் கொடுத்தா கூட இவருக்கு யாரோட இருக்க இஷ்டம் இல்லாம போயிருச்சு. ஆண்டவரை விட்டு வைஃபோட செஞ்சுட்டாரு. கிட்டத்தட்ட 1000 வைஃப்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இழுத்த உடனே நீங்க ஒரு பண்ணாடியே வச்சு சமாளிக்கிறது பெரிய ரைட். ஓகே, சொல்ற கதையை விட்டுருவோம், உங்க கதைக்கு வரேன். அப்போ கர்த்தரை விட்டு விலகின ஒவ்வொரு காரியமும் கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய பார்வையில பாவம் பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. அவர் வார்த்தை சொல்ல மீறினதை விட பெருசா ஒண்ணும். ஆமென். அவர் சொல்லுக்கு ஆமான்றதை தவிர மிச்சம் எல்லாமே மிஸ்டேக் தான். சீனி நான் எல்லாரையும் கேட்கிறேன் பாருங்க. அக்கா, சீனி வந்து ஒரு துண்டு தரேன், அதுக்கு பேர் என்னக்கா? சீனி 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 1/2 கிலோ எடுத்துட்டு வந்து தரேன் சிஸ்டர். இல்ல, ஒரு 5 கிலோ கொண்டு வந்து தரேன். என்னங்க சொல்றீங்க? இல்லங்க, நீ தப்பா சொல்றீங்க போல இருக்கு. கரெக்ட் தானே? ஆனா நம்ம பாவம் செஞ்சுட்டு சொல்லுவோம் அது சின்ன பாவம் தானே. இப்ப சொல்லுங்க, பாவம் சொன்ன நான் கீழ்படியல, நான் உடல. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தேவையில்ல. நான் சர்ச்சைக்கா, அதெல்லாம் தேவையில்ல. முக்கியம் சர்ச்சா முக்கியம் இல்லை, ஆண்டவரா முக்கியம் இல்லை. நான் பாஸ்டரை மதிக்கணுமா? தேவையில்லை. கரெக்ட் தானே? அவர் கிடக்குறாரு, அவங்க இருக்கட்டும், அது தேவையில்லை. ஹலோ, நீங்க ஆண்டவர்கள் செய்யற எல்லாமே கணத்துக்குரியது. மிஸ் பண்ணும் போதெல்லாம் யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஆபத்து. ஆமென் ஆமென். ஏன் இம்பார்ட்டன்டா? கர்த்தர் பெரியவரா உங்களோட இருக்கிறார். நான் இன்னைக்கு சொல்ல போற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் உங்களோட இருக்கிறார். நீங்க உங்க ஞானமா, உங்க சிந்தையா, உங்க இதா செயல்படுறாதீங்க. கர்த்தரே உங்க ஞானமா செயல்பட விடுங்க. கர்த்தரே உங்க ஜெபமா இருக்க விடுங்க. கர்த்தரே உங்க வழிநடத்துதலா அவரே அந்த வார்த்தையின் உபதேசமா வெளிப்பட விடுங்க.